தொடர்ந்து கழகப்பணி, களப்பணி, மக்கள் பணி ஆற்றியிருக்கிறோம். கோவிட் காலத்தில் மக்களோடு மக்களாக நின்று இருக்கோம். ஒவ்வொரு மழை வெள்ள காலத்திலையும் மக்களோடு மக்களாக நின்று மக்களை தைரியமாக சந்திச்சிருக்கிறோம். மக்கள் பணி ஆற்றிருக்கிறோம். அந்த தைரியத்தோடு தான் மீண்டும் இப்போ தேர்தல் களத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதே போல் இங்கே வரவேற்கும் பொழுதும் அது கிழக்கு மாவட்டத்திற்கு எப்போ வந்தாலும் இந்த வரவேற்பு இது எழுச்சி 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன். 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன். அதே எழுச்சி வரும்பொழுது இது சில பேர் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறீங்கல்ல, அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த சின்னவர்னு கூப்பிடுறது, ஆமாம் உண்மையாகவே சின்னவன் தான். வயசுலையும் அனுபவத்திலையும் உங்களெல்லாம் விட நான் ரொம்ப சின்னவன் தான். அதுக்காக சின்னவர், அப்புறம் இளைய கலைஞர், வாழும் பெரியார், இதெல்லாம் தயவு செய்து தவிர்த்துடுங்க. நான் எப்பவுமே இப்போ சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், அமைச்சர், இதெல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனால் எது தெரியுமா நிரந்தரம்? நான் எப்பவுமே உங்க வீட்டு பிள்ளையா இருப்பேன், உங்க வீட்டு செல்ல பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நிரந்தரம். என்ன இப்ப அமைச்சரா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்பான செல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். அதுதான் நிரந்தரம். தயவு செய்து இந்த பட்ட பேர் வச்சு கூப்பிடுறது அதெல்லாம் தவிர்த்துடுங்க. இன்னைக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.